ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சீதா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கிரேவியும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் எப்பயுமே ஆட் பண்ணிக்கோங்க, மீன் குழம்புக்கு ரொம்பவே நல்லது, குளிர்ச்சி. இப்போ கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 ஆனியனும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்கும் போது நம்ம ஒரு 8 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இடித்து நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து இது மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு நம்ம வந்து மிளகாத்தூளுக்கு ஏற்ப புளியை வந்து கரைச்சிக்கணும். ரெண்டுமே கரெக்டான லெவல் இருக்கணும். இப்போ நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து குழம்புக்கான மீன்லாம் வந்து நம்ம குழம்புல போட்டுடலாம். நான் சங்கரா மீனும் வவ்வால் மீனும் வாங்கியிருக்கேன். ரெண்டுமே நான் ஆட் பண்ணுறேன் குழம்புல. குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சங்கரா மீன் குழம்பு. இப்போ வந்து மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லாவே குழம்பு கொதிச்சிருச்சு, மீனும் வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம மீன் குழம்பை வந்து இறக்கிடலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் குழம்பு ரொம்ப சீக்கிரமாகவும் வச்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சட்டில்டாகவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து பேன் வச்சுக்கலாம். பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஃபிஷ் வந்து வறுத்துக்கலாம். இது வந்து வவ்வால் மீன், சங்கரா மீன் ரெண்டுமே நான் வறுக்கிறேன். ஃபிஷ் பாருங்கள் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.